வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதிக்காக. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல்ல நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். சில பேர் நாங்கள் 1 மணி நேரம் பேசுகிறோம், அந்த 1 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பேசுகிறோம் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிவிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? நான் அதையும் பார்க்குறாங்க, பல பேர் பார்க்குறாங்க, பல்லாயிரம் பேர், பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதை நம்ம இல்லைன்னா சொல்ல, அவங்களெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. நாம் ஒரு விஷயத்தை கிளாரிஃபைடாக சொல்கிறோம். நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வீடியோ போடுறதில்ல. இது நகைச்சுவை சேனல் கிடையாது. இது சீரியஸான சேனலு. இது அரசுலேயும் மற்ற இடங்கள்லையும் நடக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸை சுட்டி காட்டி மக்களுக்கு சொல்கிற சேனல். நாங்கள் எங்கள் சேனலை பார்த்து அரசு நடவடிக்கை எடுத்து அரசு தன்னை திருத்திக்கும் அப்படின்னு அரசுக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையை செய்கிறதுக்காக நம்ம சேனலுக்குள்ளே வரல, நம்ம செய்தியாளரும் ஆகலை. 35 வருஷமாக இதில் அரசு செய்யக்கூடிய அநியாயங்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்ரீமதி கேஸில் திமுக அரசு செய்த அநியாயத்தை நான் சொன்னேன். 8 கோடி பேர் பார்த்தாங்க, என்ன 8 கோடி வியூவர்ஸ் பார்த்தாங்க. ஸ்ரீமதிக்கு நடந்த அநியாயத்தை சொன்னாங்க. அந்த ஸ்ரீமதி தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஒரு பையனை காதலிச்சுது. அந்த காதலோட விளைவாக அவங்க அம்மா திட்டினாங்க, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. ரைட்டா? அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது. தூத்துக்குடியில் டம்முன்னு பேரலை சுட்டாங்க, அதில் 2 குண்டு செதறி போய் பட்டுச்சுன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. அது நம்ம கிடையாது. நம்ம ஸ்ரீமதி கேஸை ரைட் அண்ட் ராயலாக எக்ஸ்போஸ் பண்ணோம். அதுக்காக இன்றைக்கி வரைக்கும் ஃபைட் பண்ணுறோம். அந்த கேஸ் இன்றைக்கி வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? அதுக்கு ஏவாவேலு மாதிரி ஆட்கள்லாம் அந்த பள்ளிக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக நின்னப்போ கூட அதை எதிர்த்து தான் நம்ம ஃபைட் பண்ணோம். நம்ம சொல்கிறது அரசுக்கு அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் நமக்கு கிடையாதுங்க. நம்ம இங்கே நடக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய, அது எந்த ஆட்சியாக ஒன்றா இருக்கட்டும், சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை சுட்டி காட்டுறது தான் நம்மளுடைய வேலை. அதுதான் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஜேர்னலிசம். டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும், சங்கராச்சாரியார் பண்ண கொலையாகட்டும், எதாக இருந்தாலும் நம்ம நடக்கிற அநியாயங்களை சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஒரு லாக்அப் டெத்து எடப்பாடி ஆட்சியில் நடந்தது, அந்த லாக்அப் டெத்தாகட்டும், ரைட்டுங்களா, எல்லாத்தையுமே நம்ம உண்மையை தான் நம்ம சொல்கிறோம். பொள்ளாச்சி காம கொடூரமாகட்டும், நம்ம உண்மையை தான் சொல்கிறோம். காம கொடூரம்னா கையை இப்படி ஆட்டிக்கிட்டு வந்துடுவானுங்க, கிண்டல் அடிக்கிறானுங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம நக்கீரனாக இருந்தப்பவும் சரி, இப்பவும் சரி, நம்ம சொல்கிறது எல்லாமே சமூகத்துக்கான ஒரு விஷயங்கள் தான். சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். நம்மளுடைய ஜேர்னலிசம் 1 ஹவருக்கு என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம வேலை இல்லை. அரசுக்கு அட்வைஸ் பண்ணி இவங்க அட்வைஸில் தான் அரசு திருந்து தான். அப்போது இந்த அரசு எவ்வளோ கேடு கெட்டு போன அரசாக இருக்குது, அது இவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கிடையவே கிடையாதுங்க. நம்ம சீரியஸான ஜேர்னலிசம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட கொண்டு வர்றது அகில் குமார் அப்படின்னு ஒரு சேட்டு. இந்த சேட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர். இவர் பிஜேபிக்காரர். ரைட்டா? இவர் மொட்டை கிருஷ்ணன்னு ஒருத்தன், சம்பவம் செந்தில்னு ஒரு அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்டோட க்ளோஸாக இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக இருக்கான். அந்த மொட்டை கிருஷ்ணனுடைய ட்ரேஸ் அவுட்டெல்லாம் பிடிக்கும்பொழுது அந்த மொட்டை கிருஷ்ணன் இந்த அகில் குமாரோட லிங்கில் இருந்திருக்கார். இந்த அகில் குமார் சிம் கார்டு வாங்கி கொடுத்துருக்கார். அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணுறாங்க. அதோட கால் டீட்டெயில் ரெக்கார்ட் எடுக்கும்போது மொட்டை கிருஷ்ணனுக்கு இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தது அகில் குமார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை விசாரிச்சுட்டு
விட்டுறாங்க. இதை விசாரிக்கிறது யாருன்னா புகாரின்னு ஒரு இன்ஸ்பெக்டர். இவர் வந்து கலைஞர்கிட்ட செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தவர். ரொம்ப ஹானஸ்டான ஒரு ஆஃபீஸர். அது இல்லாமல் அடுத்தது சரவணன் ஒரு ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு விட்டுறாங்க. இப்போது ஜாயின்ட் கமிஷனராக இருக்கார் விஜயகுமார்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து டாக்டரு. அவர்கிட்ட நான் ஒரு 2-3 இன்சிடெண்ட்டில் பழகியிருக்கேன். பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அண்ட் ஸ்ட்ரிக்ட்டு. அவர் சொல்கிறத கரெக்டாக செய்வார். ஒரு வார்த்தை அவர் சொல்கிறதுலேருந்து மீறி எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ அப்பும் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து புகாரியை கூப்பிட்டு இந்த அகில் குமார் கிட்ட இவர் வந்து போதை பொருள் கடத்துகிறாரு. இவர் இருக்கிறது எங்கே? யானகவுனியில். அகில்குமார் சேட்டு தங்க வியாபாரம் யானகவுனியில் இருக்கார். இவர் மவுண்டில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கூப்பிட்டு புகாரிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி போதை பொருள் கடத்துகிற வேலையை இந்த ஆள் செய்கிறான், போய் புடி அப்படின்றார். இவர் வந்து அந்த ஆம்ஸ்டாங் ஸ்பெஷல் டீமில் இருந்ததுனால விஜயகுமாருக்கும் ரொம்ப பழக்கம். புகாரி போய் பார்க்கும்போது அகில்குமார் என்ன பண்ணுறாரு, புகாரி மேலே ஒரு பெரிய அலிகேஷனை கொண்டு வர்றார். அதாவது ஆம்ஸ்டாங் கேஸில் வந்து இன்வால்வ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு 40 லட்ச ரூபாய் கேட்டார். 40 லட்ச ரூபாய் பல சந்தர்ப்பங்களில் வந்து புகாரி வந்து என்கிட்ட வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து போதைப்பொருள் கடத்தலில் வந்து உன்னை சம்மந்தப்படுத்திடுவேன், ஆம்ஸ்டாங் வழக்குலேயும் உன்னை வந்து இப்போவும் நான் என்னால் சேர்க்க முடியும் அப்படின்னு மிரட்டுறாரு அப்படின்னு ஒரு புகாரை வந்து அவர் கிளப்புறாரு. அந்த புகாரை அவர் வேறு எங்கேயுமே சொல்லுங்க. அதான் அந்த விவகாரத்தில் இருக்கிற பியூட்டி. அப்படின்னா புகாரியை கூப்பிட்டு ஒரு டிசி, அவரோட பேர் கோபியர் கொஞ்சம் ரமணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டு நீ மப்டியில் வா அப்படின்றார் புகாரியை. அவர் வந்து மப்டியரில் வர்றாரு. மப்டியில் வந்து சிசிபிக்கு வா அப்படின்றாரு. சிசிபிக்கு வந்தவுடனே ஒரு போலீஸ்காரனை கூப்பிட்டு அடி அவனை அப்படின்றார் சிசிபியில். அப்போ புகாரி சொல்கிறார், சார் நான் ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு மரியாதை இருக்குது, என்னை அடித்து உட்கார வச்சு விசாரிக்கிற வேலையெல்லாம் வேணாம் சார் அப்படின்ற. அப்போது இந்த கோபியர் கொஞ்சம் ரமணன் என்ன சொல்கிறாரு, நீ அக்யூஸ்டு அப்படின்றார். அப்போது உட்கார வைக்கிறாங்க. அப்போது ஒரு உயர் அதிகாரி வராரு, போலீஸ் உயர் அதிகாரி வராரு. நம்ம புகாரியை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. நீ வந்து எப்பட்றா வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸில் வந்து என்கவுண்டர் பண்ண, யாரா அவனை என்கவுண்டர் பண்ண சொன்னது? சேகர் பாபு சொன்னானா, செல்வ பெருந்தகை சொன்னானா, யார் சொல்லி நீ வந்து என்கவுண்டர் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. கீழே உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து மிதித்து உட்கார வைக்கிறாங்க. அப்போது இவர் சொல்கிறார் புகாரி, அவன் அக்யூஸ்டு சார், அவன் மோசமானவன், அவன் தப்பிச்சு போனதுனால தான் நாங்கள் என்கவுண்டர் அவரை பண்ணுறோன்னு அந்த என்கவுண்டர் டீட்டெயிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து புகாரி சொல்கிறார். அடித்து மிதித்து கீழே உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு புகாரியை வந்து கீழே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது ஜேசி விஜயகுமார் வர்றாரு. அவங்க வந்து சார் இவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், நல்ல மனுஷன் சார், இப்போ வந்து அவர் ஆம்ஸ்டாங் கேஸ் சம்மந்தமாக அவர் டீல் பண்ணல, ஆம்ஸ்டாங் கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சுன்னு தெரியும். இப்போ வந்து இந்த அகில் வந்து இப்படி ஒரு அலிகேஷனை வந்து 5 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டார் அப்படின்ற மாதிரி அலிகேஷனையும், ஆம்ஸ்டாங் கேஸில் காசு வாங்கினாருன்னு அலிகேஷனையும் இப்போ கிளப்புறதுக்கு என்ன சார் நியாயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த உயர் அதிகாரி விஜயகுமார்கிட்ட சொல்கிறேன், ஏன் கட்டிங் வாங்கி எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுத்தாரு அவன்? விஜயகுமார்கிட்ட கட்டிங் வாங்கி எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுத்தானா அவன் அப்படின்ன உடனே, இந்த கம்ப்ளைண்ட்டு காப்பி இருக்கா சார் அப்படின்ற மாதிரி புகாரி கேட்குறான். கம்ப்ளைண்ட் காப்பி எடுத்து அந்த உயர் அதிகாரி காட்டுறாரு. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில்
அக்கீலோட கையெழுத்தே இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுடைய கையெழுத்தே இல்லை. ஏடா உடனே ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அதில் வந்து அக்கீல் பேரை அவனே அக்கீல்னு எழுதி கையெழுத்து போடுறான் ஒரு கான்ஸ்டபிள். ரைட்டா உடனே அடித்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு உடனடியாக இவனை ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அனுப்பி அடித்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுதான். கூடவே சரவணனையும் அவரும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர், அவரையும் புகாரியும் லிங்க் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க தான் லஞ்சம் வாங்கினதாக இருக்குது. கொஸ்டின் என்னன்னா, கம்ப்ளைண்ட் காப்பினா அவர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் அப்படின்னா கீழே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இப்போ ஒரு உயர் போலீஸ் அதிகாரி வந்து தாம்பரத்தில் இருந்தார். அந்த அதிகாரி மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு, லால்வாணின்னு ஒரு சேட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. லால்வாணின்றவருக்கும் ஜிகே ரெட்டி அப்படின்ற ஒருத்தருக்குமான ஒரு பண விஷயமான கம்ப்ளைண்ட். அதில் வந்து 1.5 கோடி ரூபாய் ஒரு உயர் அதிகாரி தாம்பரத்தில் வாங்கினார்னு ஒரு கம்ப்ளைண்ட். அவர் வந்து கீழே கொடுக்குறாரு, அது விசாரணைக்குள்ளாவது சிபிசிஐடிக்கும் போகுது. இந்த அகில்குமார் கேஸ் வந்து அகில்குமார் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் சொல்லலை, முன்னாடியே இந்த விஷயத்தை வந்து அவர் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாரு அவர். அப்போது அபின் தினேஷ் மோடக்குன்றவர் கமிஷனராக இருக்கார். அப்போவுமே இந்த கம்ப்ளைண்ட் வருது. அபின் தினேஷ் மோடக் வந்து இதை விசாரிச்சுட்டு இது பொய் புகார்னு சொல்லி விட்டுறாரு. இப்போது மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட்டு குக்கப் ஆகி வருது. ஏன்னா இவர் வந்து போதைப் பொருள் வச்சுருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு அங்கே போகிறாரு புகாரி, யார் அகில்குமார் கிட்டே போகிறார். அப்போ மறுபடியும் வருது இந்த கம்ப்ளைண்ட். லால்வாணின்றவர் ஏற்கனவே கீழே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பெரிய இஷ்யூவாகி அது வந்து சிபிசிஐடியில் இன்றைக்கி வரைக்கும் பெண்டிங் இருக்குது. விஷயம் என்னென்னா, இந்த சம்பவம் செந்தில் வந்து ஒரு ரவுடி பையன், மொட்டை கிருஷ்ணன் வந்து ஒரு அக்யூஸ்டு, இதில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டு, அவனோட லிங்க் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டு அகில்குமார் சேடு சமீபத்தில் கூட ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி பிஜேபிக்கு எல்லாருக்கும் மோதிரம் போட்டான். இவன் வந்து கம்ப்ளீட்டாக திருட்டு விஷயங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த அகில்குமார். ரைட்டுங்களா? இவர் சம்பவம் செந்திலோடையும் மொட்டை கிருஷ்ணனோடையும் டெலிஃபோனில் கனெக்ஷனில் இருந்தார்ன்றது போலீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது. அது இப்போது சிபிஐ விசாரணைக்கு போனால் ஆம்ஸ்டாங் கேஸோட டைரியிலையும் இவருடைய பேர் இருக்குது, அகில்குமாரோட பேர் இருக்குது. ஸோ இது வந்து மறைக்கப்படல. அது சம்மந்தமாக அகில்குமாராக அந்த டைமில் விசாரிச்சுருக்காங்க, விசாரிச்சுட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்பில் இருந்திருக்காரு, கால் டீட்டெயில் ரெக்கார்டில் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவர் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒன்று எழுதி அவரோட கையெழுத்தை ஒரு கான்ஸ்டபிளை போட வச்சு ஒரு இன்ஸ்பெக்டரை 2 இன்ஸ்பெக்டர்ஸை வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க போலீஸுன்றது தான். இப்போ இது வந்து சென்னை நகர போலீஸில் ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. அதாவது அருண் சார் வந்து இருக்கும்பொழுது, அருண் சார் கமிஷனராக இருக்கும்பொழுது நடந்த சம்பவங்கள் இப்போது மாறிடுச்சு. கமிஷனர் வந்து மாறிட்டாங்க, அதிகாரிகள் வந்து மாறிட்டாங்க. அப்போது ஒரு அதிகாரி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்க போலீஸு. அது வந்து மறுபடியும் வந்து இன்னொரு அதிகாரி வரும்போது அது பிரச்சனையாக வருமா, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து பெரிய அளவுக்கு தொக்கி நிற்கிதுங்க. இது சென்னை நகர போலீஸில் வந்து ஒரு பெரிய விஷயம். இதில் உண்மை சம்பவம் என்னென்னா, சம்பவம் செந்தில் வந்து போலீஸ் உயர் அதிகாரிகள்கிட்ட நேரடியாக பேசியிருக்கான், அகில்குமாருக்காக பேசியிருக்கான். அவன் சொன்னது அடிப்படையில் கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணி உயர் அதிகாரிகள் வந்து ஒரு போலீஸை கையெழுத்து போட வச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அடித்து அவமானப்படுத்தி அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த புகாரி வந்து
இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகிறார். ஏற்கனவே சிபிஐ விசாரணையில் கரூர் கேஸ் இருக்குது, இப்போ ஆம்ஸ்டாங் கேஸும் போயிடுச்சு. இப்போது புகாரிக்கு நடந்த சம்பவமும் சிபிஐக்கு போகுது. அடுத்தது வந்து இந்த கட்சி தாவறது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கும் சிபிஐக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. இப்போ ஏகப்பட்ட சிபிஐ வழக்குகள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பெரிய அளவுக்கு கத்தி மாதிரி பாஞ்சிக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? இது வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து சுதாரிச்சுக்கிட்டோன்னு சொல்ல, இது வந்து உண்மை. இந்த உண்மை வந்து தெரியணும், மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம். இதுலேயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து அந்த அதிகாரிகள் பேர்களை வந்து நம்ம தவிர்த்துட்டோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க போனாங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் மா சுப்பிரமணியம். இவர் வந்து சோழிங்கநல்லூரில் பகுதி செயலாளராக இருக்கிறவர்கிட்ட 2 கோடி ரூபாய் வாங்கிட்டார். 2 கோடி ரூபாய் வாங்கி அந்த 2 கோடி ரூபாவை வீட்டில் வைக்கிறத அவன் வந்து வீடியோ பண்ணிட்டான். என்ன, இவர் அந்த சோழிங்கநல்லூர் பகுதி செயலாளருக்கு சோழிங்கநல்லூர் சீட்டு கிடைக்கலன்ன உடனே அவன் வந்து கொடுத்த காசை கேட்குறான். இவர் வந்து ஒரு 70 lakhs வந்து திருப்பி கொடுக்குறாரு. 1,30,00,000 தரல. இப்போது அவன் ஒவ்வொருத்தருக்கா அந்த வீடியோவை போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கான். மாசு வந்து 1,30,00,000 வாங்கினார், இன்னும் தரலன்றத. இது வந்து திமுகவில் நடக்கக்கூடிய இன்னொரு பரபரப்பான ஒரு பஞ்சாயத்து. இதுவும் வந்து வெளிப்படுத்துகிற விஷயந்தான். மாசுன்ற மினிஸ்டர் அவர் எப்படி காசு வாங்குறாரு, அவர் எப்படி திருப்பி கொடுக்குறாரு, அது எப்படி வீடியோ ஆகுது, அது எப்படி வெளியில் போகுது, அது எப்படி பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்குன்றது இந்த விஷயந்தான். இதுவும் வெளிப்படுத்துகிற விஷயந்தான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு வரும். விவசாயி கடன் தள்ளுபடியை வந்து வேளாண் பட்ஜெட்டில் பெருசாக எதிர்பார்த்தாங்க, இல்லை. குறுவை சாகுபடி வந்து டோட்டலாக ஃபெயிலியரு, ரைட்டுங்களா? டெல்டாவில் வந்து பல மாவட்டங்களில் வந்து குறுவை சாகுபடி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாலாறு பகுதிகளில் ஒரு 3 மாவட்டங்களில் குறுவை சாகுபடி வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இதுக்கெல்லாம் இவங்க வந்து நிவாரணம் தருவாங்க. ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகள் ஏமாந்துட்டாங்க. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் தான். அந்தளவுக்கு இந்த ஆட்சியுடைய கொடுமை வந்து இருக்குது. பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாத்தின கவர்மெண்ட்டு இப்போது காவேரி வராததுனால ஏற்பட்ட வறட்சி எஃபெக்ட், அந்த எஃபெக்ட்லேயும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றியும் ஒன்றும் சொல்லலை. பாலாறாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், எதுவுமே மழை இல்லாதனால வறண்டு போய் சுத்தமாக தண்ணியே கிடையாதுங்க. எங்கேயுமே தண்ணி கிடையாது. குடிக்கிறதுக்கு சென்னை நகருக்கு தண்ணியே கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய சூழலில் சென்னை நகரம் வெம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்பப்போ பெய்யக்கூடிய மழை வந்து ஒரு ரிலீஃபாக இருக்குது. இந்த மழை வந்து நிரந்தரமாக வருமானது தெரியல. இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து பட்ஜெட்டில் ஒன்று சொல்லுதுங்க, 2 பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட்டில் சொல்லுதுங்க, இனிமேல் பட்டு நாங்கள் ஹாஸ்டல் பில்டிங்லாம் நாங்கள் கட்ட மாட்டோம். ஹாஸ்டல் பில்டிங்லாம் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம். இப்போ எம்சி ராஜா ஹாஸ்டல் இருக்குது சைதாப்பேட்டில், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதிநவீனமாக கட்டப்பட்ட ஹாஸ்டல் அது. அதை வந்து ஸ்டாலினும் போய் பார்த்துருக்காரு, நம்ம விஜயும் போய் பார்த்துருக்காரு. ஆனால் அந்த மாதிரி ஹாஸ்டல்கள் வந்து இனிமேல் போட்டு நாங்கள் கட்ட மாட்டோம். நாங்கள் வந்து தனியாரோடு சேர்ந்து மாணவர்களுக்கு குறைந்தபட்ச செலவில் தங்கிறதுக்கான பில்டிங்குகளை ஏற்பாடு பண்ணுவோம். அப்போது இவங்க வந்து எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி ஹாஸ்டல் இதெல்லாம் வந்து இவங்க இனிமேல் போட்டு கட்ட போகிறதா இல்லை. அப்போது ஹாஸ்டல்லே கட்டாதவங்க இவங்க எப்படி ஸ்கூல்ஸ் கட்டுவாங்க? ஸ்கூல்ஸும் இவங்க இனிமேல் போட்டு கட்ட போகிறது இல்லை. இதை வந்து ஒரு பாலிசியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்சி வந்த உடனே 1500 சிபிஎஸ்சி ஸ்கூல்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்கள் எதுக்குன்னா அங்கே வந்து ஹிந்தி வரும். அந்த ஹிந்தி வருன்றதுக்காக 1500 ஸ்கூல்களுக்கு
பர்மிஷன் கொடுக்காம திமுக நிறுத்தி வச்சுருந்தது இவங்க கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? இப்போது இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அரசியலில் அப்படின்றத பார்க்கும்போது பிஜேபி வந்து ஒரு பிளானில் இருக்குது. பிஜேபி அதாவது அடுத்தது வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேவுடைய தான் அலையன்ஸுக்கு போக போகிறாங்க. அதனால் அதிமுகவுடைய பொதுக்குழு வந்து கூட்ட போகிறாங்க. பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சிபிஐ விசாரணை வந்து நிறைய ஆகிட்டே இருக்குது இவர் மேலே, விஜய் ஆட்சி மேலே. அந்த சிபிஐ விசாரணை எல்லாத்தையும் டேக்கப் பண்ணுறாங்க. கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையை பிஜேபி டேக்கப் பண்ண போகுது. அதில் வந்து குற்றவாளி விஜய்னு அறிவிக்க போகுது. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா இங்கே ஆட்சி மாற்றம் வந்து பெரிய அளவுக்கு நடக்கும். தாவேகான்ற கட்சி எந்த அளவுக்கு இன்றைக்கி வேர்ஸ்ட்டாக இருக்குன்னா, அதில் ஒரு சின்ன அசைவு நடந்தால் பொசுக்குன்னு ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வெளியே வந்துடுவான். அமைச்சர்கள் வந்து பெரிய அளவுக்கு மோசமாக இருக்காங்க. இப்போ ஜெகதீஸ்வரின்ற மினிஸ்டர்லாம் சொல்கிற அளவுக்கே கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்காங்க. அந்த அமைச்சரெல்லாம் மாற்றுறதுக்கு விஜய் வந்து முடிவு பண்ணுறார். கேட்டால் ஜெயலலிதா பாணியில் விஜய், ஜெயலலிதா ஸ்டைலில் விஜய், ஜெயலலிதா பாணியில் நிற்கிறான்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே அமைச்சரவை மாற்றினாங்கன்னா அதிருப்தி பயங்கரமாக வரும். ஏன்னா புதுசாக யார் அமைச்சராக போட்டாலும் இனி வந்து பழைய மாதிரிலாம் இருக்காது, அதிருப்தி வரும். இப்போது விஜயே வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போனால் அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அடுத்து சிஎம் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காரு, மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது தெரில. ஒருவேளை விஜய்க்கு எதுனா ஆச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து அது மூலமாக எதனா ஒன்று ஆச்சுன்னா, அவர் ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அண்ணன் ஆதவ் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போது வடக்கில் வந்து கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி வந்து பெரிய அளவுக்கு பிஜேபியை டிஃபீட் பண்ணிகிட்ருக்கனால அடுத்த தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கணும்னா தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் வந்து அது வந்து குறி வைக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆந்திர பிரதேசத்தை தவிர வேறு எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இருக்கிறது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விஜயை வந்து அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. அதே நேரத்தில் தங்களுக்கு கூட்டணி கட்சியாக வந்து நிற்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அதிமுகவை அவங்க புறந்தள்ளவும் தயாராக இல்லை. அதிமுக வந்து இந்த மாதம் எண்டில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த போது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போவுமே அண்ணன் எடப்பாடி வந்து முழுக்க ஆட்களை திரட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரையும் அவர் வந்து நியமிச்சுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திமுக வந்து வர பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜகவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொகுதி மறுசீரமைப்பு பில்லில் வந்து அது தனக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு பாஜக. அது கண்டிப்பாக இலவு காத்த கிளியாக தான் அது மாறப்போகுது பாஜக. ஏன்னா திமுக வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் அடுத்தது வந்து அதிமுகவை ரெடி பண்ணிவிட்டு தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் வந்து தமிழகம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா இந்த 4 மாநிலங்கள்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான். இப்போது கருப்பாம்பூச்சியோடைய எஃபெக்டில் பிரசாந்த் கிஷோர் வந்து பீகாரில் ஜெயிச்சிட்டார். கருப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு அப்புறம் இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை முன் வச்சு பிரசாந்த் கிஷோர் பண்ண பிரச்சாரம் எடுபட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து அங்கே ஜெயிச்சிட்டார். இல்லைங்களா? இந்த மாதிரி கருப்பாம்பூச்சி எஃபெக்ட் வந்து பெரிய அளவுக்கு இப்போது தமிழகத்தை எல்னினோ எஃபெக்ட் வந்து மழையை கொண்டு வராத மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து அங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. பிஜேபி முழுக்க தாவேக்கா மேலே பாயறதுக்கு தயாராக இருக்குது. ரைட்டுங்களா? தாவேக்கா வந்து அதை தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்துட்டாங்க. ராகுலை வந்து
மகுடம் சூட்ட தயாராக இருக்காங்க. இப்போ வைகோ கூட அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பெரிய அளவுக்கு மாலை போட்டு துரை வைகோ வந்து உணர்ச்சி பூர்வமாக கூவி அந்த சீனெல்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். ஸோ இதெல்லாமே நடக்குது. அந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் தாவேகாக்கு இருக்கக்கூடிய மிக கெட்ட செய்தி. பிஜேபி தாக்க தயாராக இருக்கிறது. சரியா? அது வந்து நீங்கள் உதயநிதியை கைது பண்ண போது நடந்த மாதிரிலாம் நடக்காது. இது வந்து வேறு எஃபெக்டில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்பது பெருசாக போய்கிட்டு இருக்கு தாவேகாக்கு எதிராக. அந்த கட்சி வந்து இன்றைக்கி மேற்கு வங்காளத்தை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வந்து பாஜக உடைச்சது. தாவேகா உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பாஜக நினச்சோம். ஈஸியாக உடைச்சிட முடியும் அப்படின்ற ஒரு சூழல் தான் தாவேகாக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்றத ஒன்று வந்து உருவாக்கிட்டுருக்கு. திமுக வந்து தயாராகிட்டு இருக்கு. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற அடிப்படையில் திமுக வந்து தன்னுடைய ரிஃபார்ம்ஸை வந்து அவங்களும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து ஒரு காஷனிங் மெசேஜ் ஃபைனலாக என்ன இருக்குன்னா, சந்திரபுரா வைரஸ்னு ஒரு வைரஸ், அது சந்திரபுரான்ற ஒரு ஊரில் உருவானதுனால சந்திரபுரா வைரஸ்னு பேர் அதுக்கு. அந்த வைரஸ் வந்து ஒரு தொற்று நோய். கொசுக்களாலையும் மற்றவர்கள் தொடுவதனாலையும் நோயாளிகள் தொடுவதனாலையும் உருவாகுது. கிட்டத்தட்ட நம்ம கொரோனா மாதிரி. அது வந்து குஜராத்தில் 35 பேரை வந்து பாதிச்சிருக்கு. 35 பேரில் 22 பேர் செத்து போயிட்டான். அது வந்து பெரிய அளவுக்கு குஜராத்தில் வந்து இப்போது பரவிக்கிட்டுருக்கு. அப்படின்ற ஒரு ஆபத்தான ஒரு தகவலையும் சொல்லி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.